துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான். உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். விசுவாசிகள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை நம்பி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். துரோகமுள்ள தூதனிடத்தில் உண்மை இருக்காது. உண்மைக்கு பதிலாக துரோகம் இருக்கும். இவனுடைய துரோகம் கண்டுபிடிக்கப்படும் போது இவனுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கப்படும். உண்மையுள்ள ஸ்தானாபதி கண்ணியம் உள்ளவன். இவன் உண்மையுள்ள உக்கிரானக்காரனாய் இருப்பான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலைகளை உண்மையாகவும் உத்தமமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பான். உண்மையுள்ள ஸ்தானாபதி நம்பிக்கைக்கு பாத்திரவான். தன்னை அனுப்பியவருக்கு இவன் உண்மை உள்ளவனாக இருப்பான். தன்னுடைய எஜமானரின் நன்மைக்காக பேசுவான். அதற்காகவே கிரியை நடப்பிப்பான். உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதம் போல இருக்கிறான். தன்னுடைய எஜமானருக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உள்ள கருத்து வேறுபாடுகளை இவன் நீக்கி போடுவான். இவனிடத்தில் உண்மையும் சத்தியமும் இருக்கும். இவன் ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளை பேசுவான். இவனுடைய ஊழியத்தினால் மனுஷர் மத்தியிலே காணப்படக்கூடிய குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் நிவர்த்தியாகும். உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதம் போல இருக்கிறான். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அவருடைய உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஸ்தானாபதிகளாய் ஊழியம் செய்ய வேண்டும். காயங்களை கட்டுகிற ஔஷதமாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ண வேண்டும்.